வணக்கம் நேயர்களே. டாக்டர் மகி ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் சேனலுக்காக இன்று சினிமாவில் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சினிமாவில் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜை 9 வகையாக பிரிக்கலாம். அந்த 9 என்னென்னு பார்ப்போம். ஐடியா, தீம், ஸ்னாப்சிஸ், 3 பார்ட் அவுட்லைன், 1 லைன் ட்ரீட்மெண்ட், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், மாஸ்டர் சீன் ஸ்கிரிப்ட், ஷூட்டிங் ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்ட். இந்த 9 பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். ஐடியா, பொதுவாக நமக்கு ஐடியா கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஐடியா கிடைச்சிச்சுன்னா ஈஸியாக கதை பண்ணிடலாம். ஐடியா ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பொறி. அந்த பொறி கிடைக்கிறது தான் கஷ்டம். பொறி கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஊதி பெருசாகி கதையை டெவலப் பண்ணிடலாம். அந்த ஐடியா நமக்கு நிறைய வழிகளில் கிடைக்குது. அது என்னென்ன வழின்னு இப்போ பார்க்கலாம். நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். ஒரு செய்தித்தாளை முழுமையாக படித்தா ஒரு படத்துக்கான விதை கிடைக்கும்னு செல்லுமணி சார் சொல்லுவார். அவர் தன்னோட ஒரு 30 படம் பக்கம் பண்ணியிருக்காரு. அதில் பாதி படங்களுக்கு மேலே எனக்கு கதைகள் எல்லாமே செய்தித்தாளில் தான் கிடைச்சிச்சு. இந்த வாரம் என்ன ஹாட் டாபிக், அதுலேருந்து கதை பண்ணுறது. உதாரணத்துக்கு புலன் விசாரணைன்னு ஒரு படம் விஜயகாந்த் நடிச்சிருப்பார். பாம்பேயில் ஒரு டாக்டர் கிட்னி திருடினார், அது அன்றைக்கி ஹாட் டாபிக். அப்புறம் சென்னையில் ஆட்டோ சங்கர் கொலை பண்ணி அந்த பிணங்களை செவுத்தில் மறைச்சி வச்சார். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணார், அதுதான் புலன் விசாரணை. அடுத்து கேப்டன் பிரபாகரன். அது நிறைய தினத்தந்தியில் நியூஸாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். எப்படி சந்தன கடத்தல் வீரப்பன்னா யார், அவனுக்கு ஏன் இந்த மக்கள் உதவி பண்ணுறாங்க, அதிரடிப்படையால் ஏன் பிடிக்க முடியலை, அதிரடிப்படையை இந்த மலைவாழ் மக்கள் ஏன் எதுக்குறாங்க, இப்படி நிறைய ஆராய்ச்சிகளை அந்த பத்திரிகை மூலம் படிக்கிறாரு. நேரில் போய் அவங்கள்ட்ட பழகுறாரு. அப்போ இந்த அதிரடிப்படை போய் அங்கே பழங்குடி மக்கள் நிறைய பேரை ரேப் பண்ணியிருக்காங்க. இதனால தான் அவங்க வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் திரட்டி அந்த படமாக பண்ணார். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வீரப்பனை அரெஸ்ட் பண்ணணும் படத்தை முடிச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த வீரப்பன் உருவாகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லி அரசாங்கத்தை அதிகார வர்க்கத்தை எதிர்த்து படம் பண்ணியிருப்பார். இது எல்லாமே அவருக்கு இந்த நியூஸ் பேப்பரை படித்து தான் கிடைச்சிருந்தார். அடுத்து மேகசின். மேகசின்னா வார இதழ் இருக்குது, பருவ இதழ் இருக்குது, மாத இதழ் இருக்குது, வருட இதழ் இருக்குது. இப்போ மேகசின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, குங்குமம், முத்தாரம், கல்கண்டு, இப்படி நிறைய சொல்லலாம். பத்திரிகைகளுக்கே இலவச இணைப்பா குடும்ப மலர், வார மலர், இப்படி நிறைய இருக்கும். இதில் நிறைய தகவல்கள் கிடைச்சி இது மூலமும் நம்ம கதைகள் பண்ணலாம். அடுத்து ஆர்டிக்கல், கட்டுரைகள். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் தலையங்கம் பேஜ் ரொம்ப முக்கியமானது. அந்த தலையங்கம் என்னென்னா அப்போ கரண்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தங்கம் இன்றைக்கி அதிக விலை விற்கிது, இந்த விலை விற்கிறதுனால சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, ஐடியில் நிறைய பேருக்கு வேலை போகுது, அதனால் சில பேர் குற்றச்செயலில் பணிபுரிகிறாங்க, அப்புறம் தீவிரவாதம் எப்படி உருவாடுக்குன்னு இப்படி பல டாப்பிக்கை பற்றி பேசுவோம். அதை நம்ம படிக்கும் போது நிறைய ஐடியாக்கள் கிடைக்கலாம். வாடகை தாய், இன்றைய நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் பிரச்சனை, இதை பாடி ஏதோ ஒரு விஷயத்தை தான் தலையங்கத்தில் எழுதியிருப்பாங்க. அதுவும் படிக்கும் போது நமக்கு நிறைய கதைகள் கிடைக்கும். அடுத்து நமக்கு ஷார்ட் ஸ்டோரி, சிறுகதை. ஒரு சிறுகதையே ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு போதுமானதுன்னு வெற்றிமாறன் சொல்லுவார். ஒரு சிறுகதையை படித்தாவே போதும், அந்த ஸ்பார்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் படம் பண்ணலாம். இப்போ வெற்றிமாறனோட விடுதலை படம் துணைவன் ஜெயமோகனோட சிறுகதை மூலம் தான் அதை கையாண்டிருக்கார். நம்ம மகேந்திரன் சார் உதிரிப்பூக்கள்ங்கிற படத்தை புதுமை பித்தன்னு எழுதிய சிற்றன்னைன்னு ஒரு சிறுகதையை வச்சு தான் மையப்படுத்தி படம் எடுத்திருப்பார். பாலா கூட தன் படங்களில் நிறைய சிறுகதைகளை பயன்படுத்துவார். அடுத்து நாவல். நாவல்லாம் புதினம். நாவல் உலக திரைப்படத்திலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் நாவல் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. உலக சினிமாவில் தஸ்தாவஸ்கியோட வெண்ணிற இரவுகள், கேரளாவில் செம்மீன், தகலை சிவசங்கரன் பிள்ளையோட செம்மீன், அப்புறம் நம்ம மதில்கள், இது மாதிரி நிறையா படங்கள் நாவலை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. பெங்காலிலையும் நிறைய நாவல் படமாக வைக்கப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவை எடுத்துட்டிங்கன்னா ஜெயகாந்தனோட சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், அப்படி எடுத்திருக்காங்க. ஜானகிராமனோட மோகம் உள் நாவல் படமாக ஞானசராஜசேகரன் எடுத்திருக்காரு. கருவேலம் பூக்கள். இப்போ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாலா சார் ஏழாம் உலகம் ஜெயமோகனோட நாவலை நான் கடவுள்னு படமாக எடுத்திருக்காரு. இப்போ நிறைய பேர் வெற்றிமாறன் வாடிவாசல் சீசு செல்லப்பா எழுதிய நாவலை ஜல்லிக்கட்டு போராட்ட பின்னணியை
படமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி நாவல் மூலமும் நம்ம படம் எடுக்கலாம். அடுத்து போயம்னா கவிதைகள். கவிதைகளை படிக்கும் போது நமக்கு வேற ஒரு உலகம் தோன்றும். எனக்கு நிறைய கதைகள் கவிதைகள் படிக்கும் போது தான் கிடைச்சிருக்குன்னு பாலு மகேந்திரா சொல்லியிருக்காரு. அவரோட யாத்ரான்னு ஒரு படம், மலையாள படம், மம்புட்டி சோபனா நடிச்சிருப்பாங்க. அவர் ஒரு போயம் படிக்கிறார். ஒரு மலைஜாதி பெண் இரவு வேளையில் காண்டா விளக்கு வெளிச்சத்தில் காத்திருக்கிறார். யாருக்காக காத்திருக்கிறார், ஏன் காத்திருக்கிறார், அந்த காத்திருப்பின் பின்னணி என்ன, அதுக்குள்ளே இருக்க சோகம் என்ன அப்படிங்கிற மையப்படுத்தி ஒரு கவிதை படித்தாராம். அது படிக்கும் போதே அவருக்கு ஒரு விஷுவல் உருவாகி இந்த கதை உருவானதாக சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு தனுஷ் நடித்த அது ஒரு கனாக்காலம் படத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான படம். அதனால் போயம் படிக்கும் போது கூட நமக்கு கதைகள் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஓன் ஸ்டோரி, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம சொந்த அனுபவங்கள் மூலம் நிறைய கதைகள் கிடைக்கும். இப்போ தங்கப்பச்சான் அழகின்னு ஒரு படம் அவரு பாலிய காலத்தில் ஒரு காதலிச்சிருக்காரு. அந்த காதல் கைகூட வரல. அந்த ஆளை பதிஞ்சு அவர் படமாக அதை எடுத்திருக்காரு. இன்னொரு விஷயமும் அதர் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம சொந்த அனுபவம் மட்டும் இல்லை, மற்றவங்களோட அனுபவங்களை கேட்டு கூட நம்ம படமாக எடுக்கலாம். இப்போ காதல்னு ஒரு படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலாசக்திவேல் எடுத்திருப்பார், பரத் நடிச்சிருப்பார். அந்த படம் பாலாசக்திவேல் திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ பக்கத்து சீட்டில் ஒருத்தர் ஒரு கதை சொல்லி வந்துட்டு இருக்கார். ரயில் ஸ்நேகம், பேசஞ்சர் ஒருத்தர் பழகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் கேட்குறாரு, அந்த புருஷன் என்ன ஆனா அப்படின்னு அந்த காதலை என்ன ஆனான்னு கேட்குறாரு. அந்த காதலை பைத்தியம் பிடிச்சிருச்சு, இப்போ என் வீட்டில் தான் வச்சுருக்கேன். என் மனைவி காதலிச்ச காதலை பைத்தியம் பிடிச்சி போய் அவனை என் வீட்டில் வச்சுருக்கேன் குழந்த மாதிரின்ட்டு. அதை கேட்டோன்னே பாலாசக்திவேல் கதிர் எழுதியிருக்காரு, என்னையா தான் மனைவி காதலிச்சவனை கண்டாலே எல்லோரும் கல்லை விட்டு அடித்து துரத்தி விடுவாங்க. ஆனால் இவன் தான் குழந்த மாதிரி வச்சுருக்கானே, இவன் எப்படியப்பட்ட மனுஷன், என்ன ஒரு மனித நேயம் அப்படின்னு நினச்சி இதை சங்கர் சார்ட்ட சொல்ல, சூப்பர் லைன் யா, இதை படமாக பண்ணியான்ற. அதுதான் காதல். அதனால் நம்ம பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கிடைச்சா கூட அதை எடுத்துக்கலாம். ஊர் கதைகள், நாட்டு கதைகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம பாட்டி தாத்தா கிட்ட கேட்டாப்புல நிறைய கதைகள் கிடைக்கும். நம்ம எல்லாமே கதை சொல்லி அதானே வளர்ந்துருக்கோம். இப்படி நமக்கு நிறையா வழியில் ஐடியா கிடைக்குது. அடுத்து தீம்னா மைய கருத்து. ஒரு படம் பண்ணோம்னா கருத்து சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் இது எதை நோக்கி சொல்லுது, எதை நோக்கி போகுதுன்னு சொல்லலாம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. அப்போது ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்காக இங்கே வராங்க, அகதியாக வராங்க. அவங்க இங்கே நிம்மதியாக வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இப்போ மஜித்துன்னு ஒரு டைரக்டரு, ஜிவின்னு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்ல போகிறார். என்ன தீம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தருதலையாக திடீர் ஒருத்தன் தபால் தலையில் எப்படி இடம் வர்றான் அப்படின்னு இதுதான் ஒன்லைன்னு சொல்லியிருக்காரு. இது மைய கருத்து அப்படிங்கிறது சில பழைய படங்கள்லாம் பார்த்தா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மதங்களை தாண்டி மனிதநேயம் முக்கியமானது. இப்படி ஏதோ ஒரு விஷயங்களை மையப்படுத்தி தான் நம்ம கதை பண்ணணும். இதுதான் தீம். அடுத்து சினாப்சிஸ், கதை சுருக்கம். பொதுவாக கதை சுருக்கம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு 10 வரிகளில் இருந்தால் போதுமானது. அந்த 10 வரிகளுக்குள்ளேயே நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் முழுவதுமாக இருக்கணும். இது ப்ரெசன்ட் சென்டென்ஸை தான் பயன்படுத்தணும். இதில் வர்ணனைகள் தேவையில்லை. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 2 பக்கம் வரைக்கும் போகலாம். அந்த 2 இதுக்குள்ளேயே பிகினிங், மிடில், எண்டு இதெல்லாம் இருக்கணும். இதுதான் சினாப்சிஸ்க்கான ஒரு விதிமுறையாக வச்சுருக்காங்க. அடுத்து 3 பார்ட் அவுட்லைன். அந்த 3 பார்ட் அவுட்லைன் தான் நம்ம முன்னால் சொன்ன மாதிரி பிகினிங், மிடில், எண்டு. ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு. இதை தமிழில் சினிமாவில் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, ஓப்பனிங், இன்ட்ரோ, கிளைமேக்ஸ் எப்படி சொல்லுவோம். ஒன்லைன் ட்ரீட்மெண்ட். உங்கள் கதையை ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்பாங்க தயாரிப்பாளர். அந்த ஒரு வரியிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக தான் ஃபுல் கதை கேட்க ஆரம்பிப்பாங்க. அன்பு கிடைக்காத ஒருத்தனுக்கு அன்பு கிடைச்சா அவன் என்ன ஆவான் அப்படிங்கிறது தான் என் ஒன்லைன் சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம். இன்னொருத்தர் ஒரு அதான் முன்னால் தமிழில் சொன்னோம்ல, தருதலையாக தெரிகிற ஒருத்தன் தபால் தலையில் எப்படி இடம் பெறான் அப்படிங்கிற ஒரு லைன் சார். அந்த கதையோட சாராம்சத்தை சொல்கிறது தான் ஒன்லைன். அடுத்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங். பொதுவாக ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கை நம்ம ஹாலிவுட்டில் ஒரு விதமாகவும், தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் ஒரு விதமாகவும் எழுதுவாங்க. இந்தியாவில் ஒரு பேஜை மடித்து இந்த பக்கம் டிஸ்கிரிப்ஷன், இந்த பக்கம் டைலாக்கு, சீன் நம்பர், கேஸ்ட்டு, ஆர்டிஸ்ட்னால் அதான் கேரக்டர், லொக்கேஷன், எஃபெக்ட்டு இதெல்லாம் போட்டு எழுதுவோம்.
இதே வந்து ஹாலிவுட் சினிமாவில் ஒரு பாராகிராஃபாக எழுதுவாங்க. முதல்ல டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் டைலாக் யார் யார்கிட்ட பேசுகிறா அதை மட்டும் எழுதிட்டு வருவாங்க. அது ஒரு பாராகிராஃப் மாதிரியே இருக்கும். இப்போ தமிழ் சினிமா நிறைய ஹாலிவுட் ஸ்டைலில் தான் அதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. பழைய ஆட்கள் தான் இந்த நம்ம இந்தியன் சினிமாவில் எழுதிட்டு இருக்காங்க. இதில் வந்து டைலாக்கு கீ டைலாக்காக இருந்தால் போதும். அதாவது இதுதான் டைலாக்கோட மூடு இருந்தால் போதும், முழுமையான டைலாக் தேவையில்லை. ஏன்னா நம்ம வேற ஒரு ஆள்கிட்ட கூட டைலாக் கொடுத்து எழுத விடலாம். மாஸ்டர் சீன் ஸ்கிரிப்ட்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் இது மாதிரி போகும்னு ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். ஆனால் மாஸ்டர் சீன் ஸ்கிரிப்டில் இதுதான் சீன், இதுதான் டைலாக் அப்படின்னு பர்ஃபெக்டாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னா நம்ம இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம், மதியத்துக்கு மேலே என்ன எடுக்க போகிறோம்னு சொல்லி ஆர்டிஸ்ட் ஷெட்யூலெல்லாம் அதில் ஏற்கனவே நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவோம். அதில் கேமரா ஆங்கிள், இமேஜ் சைஸு, ஷார்ட் டிவிஷன் எல்லாமே இதில் இன்க்ளூடிங்காக இருக்கும். அடுத்து ஸ்டோரி போர்டு இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டயத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் பட்ஜெட்டை மிச்சப்படுத்துறது தான் இது மிக முக்கியமான காரணம். ஹாலிவுட் சினிமாக்களில் ஸ்டோரி போர்டு இல்லாமல் படமே எடுக்க மாட்டாங்க. தமிழ் சினிமாவில் முன்னாலெலாம் பேப்பரே எழுதாமல், சீனே எழுதாமல் ஆன் தி ஸ்பாட்டில் போயெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. மணிவண்ணெல்லாம் ஆன் தி ஸ்பாட்டில் தான் எழுதுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க எல்லாமே பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறாங்க. ஸ்டோரி போர்டு வந்து நம்ம இப்போ பொன்னியின் செல்வன், பாகுபலி மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது நிறைய பட்ஜெட்டில் அங்கே போய் ஆன் தி ஸ்பாட்டில் நம்ம எந்த டிஸ்கஷன் பண்ணாமல் எல்லாமே ஃபிக்ஸ்டு அங்கே வந்து எக்ஸிக்யூட் தான் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளால் ஷூட்டிங் சீக்கிரம் முடிக்க முடியும். இப்படி தான் நம்ம ஸ்கிரிப்டோட ஸ்டேஜ் நடைபெறுது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா பொதுவாக நம்ம ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ் வந்து ஐடியா, தீம், ஸ்னாப்சிஸ், 3 பார்ட் அவுட்லைன், 1 லைன் ட்ரீட்மெண்ட், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், மாஸ்டர் சீன் ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்டு, இப்படி 9 வகையாக இயங்குங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.